விரும்புகிறார் என்றால் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஏன் அவர் அப்படி விரும்புகிறார் அப்படின்னா, முதல் காரியம், ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. அன்பானவர்களை, இன்றைக்கு ஆவிக்குரிய விதத்துல நாம் நடக்கும் பொழுது தேவ சித்தத்தை நாம் செயல்படுத்த முடியும். தேவன் என்ன விரும்புகிறார் என்பதை அறிந்து அவரை பிரியப்படுத்த முடியும். அல்லேலூயா. இந்த ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு மாம்சத்தின்படி நாம் எல்லோரும் மாம்சமாகத்தான் இருக்கிறோம். ஆனால் இருக்கிறபடி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லவில்லை. மாறாக உள்ளான மனிதன் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் இந்த மாம்சத்திலே நாம் வாழ்ந்தோம் என்றால் தேவனை நாம் பிரியப்படுத்த முடியாது, தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது, தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ முடியாது. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இந்த மாமிசம் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அல்லேலூயா. மாமிசம் மண்ணோடு மண்ணாக போக வேண்டும். மண்ணோடு மண்ணாக போக வேண்டும் என்பது இந்த மாமிச உணர்வுகளை சொல்லுகிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே ஆவியான தேவன், இந்த வார்த்தையான தேவன் மாமிசமாய் மாறி இந்த உலகத்திலே வந்து ஆவியினாலே நிரப்பப்பட்டு அநேக காரியங்களை ஆவியிலே நமக்கு போதித்து அவர் மாமிசமாய் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் மீண்டும் உயிர்த்தெழும் பொழுது அவர் ஆவியான தேவனாய் உயிர்த்தெழுந்தார், மறுரூபமாக உயிர்த்தெழுந்தார் என்று மார்க் 16:12 பார்க்கிறோம். அவர் மறுரூபமாக தன்னுடைய சீடர்களுக்கு காணப்பட்டார். தன்னுடைய சீடர்கள் மத்தியில் அவர் தோன்றும் பொழுது ஒரு ஆவியை காண்பது போல அவர்கள் காண்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப அன்பானவர்களை, எப்படி அவர் மாமிசத்திலே அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழும் பொழுது ஒரு ஆவியான தேவனாக, மறுரூபமாக்கப்பட்ட ஒரு தேவனாக அவர் உயிர்த்தெழுந்தாரோ, அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த மாமிச உணர்வுகள் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். இன்றைக்கு மாமிசங்கள் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட வேண்டும். இந்த மாமிச சிந்தைகள் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அப்படி அடக்கம் பண்ணப்படும் பொழுது நமக்குள்ளே உள்ளான மனிதனாய் இருக்கக்கூடிய ஆவியின் வல்லமையை ஆவிக்குரியவர்களாக நாம் மாறுகிறோம். எப்படி அவர் ஆவியான மறுரூபமாக உயிர்த்தெழுந்தாரோ, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மறுரூப அனுபவம், ஆவிக்குரிய அனுபவம், ஆவிக்குரிய சிந்தை பிறக்கிறது. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆவிக்குரியவர்களாக நடக்கும் பொழுது ஆக்கினை தீர்ப்பு இல்லை, ஆவிக்குரியவர்களாக நடக்கும் பொழுது தேவனை பிரியப்படுத்துகிறோம் என்றெல்லாம் பார்க்கிறோமே. அப்ப இன்றைக்கு இந்த மாமிச உணர்வு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஊனியல்புக்குரிய காரியங்கள், இச்சைக்குரிய காரியங்கள், தேவையில்லாத சிந்தைகள், இந்த உலகப்போக்கான காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணப்பட வேண்டும்? கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அப்பொழுது ஆவிக்குரிய ஒரு இயல்பிலே நீங்கள் பிறக்க ஆரம்பிப்பீர்கள். அல்லேலூயா.